இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் இட்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு 1 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், இது ரெண்டுத்தையும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வாங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி மாவு, நார்மல் இட்லி மாவுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைங்க. புளித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள், தயிர், கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் விட்டு நல்லா தளர்த்திக்கோங்க. நல்லா தளர்த்தினதுக்கப்புறமா அதுலேயே இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி, மிளகு, ஜீரகப்பொடி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சு நல்லா வாத்தி அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாத்தி எடுத்துன்ட்டு சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு டவராவில் கூட நெய்யை தடவி அதுலேயும் வாத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடையிலலாம் கிடைக்கும் அந்த